கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ச்சியாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படி என்கிற பகுதியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் அவைகள் பெறுவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது, தடைகள் எல்லாம் எப்படி கண்டறிந்து அவைகளை அகற்றுவது என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்துக்கு முன்னதான வாரத்திலிருந்து நாம் அதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்து விட்ட பொழுதிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆத்தும வாழ்வு, இந்த ஆத்தும வாழ்வு அநேகருக்கு இல்லாதபடினாலே அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, முன்னுரிமையை, முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஆத்தும வாழ்வு உண்டாகிறது. இந்த ஆத்தும வாழ்வு உண்டாகும் பொழுது எல்லாவற்றிலும் நல்வாழ்வு உண்டாகுது. ஆத்துமா என்றால் மனம், நம்முடைய மனது, நம்முடைய சிந்திக்கும் திறன், நம்முடைய உணர்கிற திறன், நம்முடைய தீர்மானிக்கும் ஆற்றல் மூன்றும் சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் ஆத்துமா. இந்த ஆத்தும வாழ்வு ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் ஆத்துமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ஆத்துமா இருக்கிறது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆத்துமாவாகிய மனம் சிந்திக்கிற அந்த தன்மை தேவனுடைய வார்த்தையால் புதுப்பிக்கப்பட்டு அந்த விதத்திலே அது சிந்திக்கும்போது தேவன் சிந்திப்பது போல, தேவன் பார்ப்பது போல சூழ்நிலைகளை, நாம் பார்க்கிற எல்லாவற்றையும், நாம் சந்திக்கிற சவால்களை, நாம் எதிர்கொள்ளுகிற தடைகளை பார்த்து அவைகளை அதன் அடிப்படையில் அணுகும்போது நாம் அதன் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தையெல்லாம் நான் அறிந்திருந்தாலும் கூட அதை செய்து முடிப்பதற்கு, அதை பெற்று அனுபவிப்பதற்கு இடையூறாக இருக்கிற சில தடைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது தடை அவிசுவாசம். அதை பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். ரெண்டாவது தடை பார்த்தீங்கன்னாக்கா கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னு தெரியும், அது தெரிஞ்சும் நாம் அதுபடி முடிவெடுக்காமல், அதன் அடிப்படையில் நாம் எல்லாவற்றையும் அணுகாமல், அதை அடிப்படையாக கொண்டு நாம் தீர்மானங்கள் எடுக்காமல், நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய சொந்த மறுரூபமாக்கப்படாத மனதின் எண்ணங்களையும் வைத்து நாம் தீர்மானங்கள் எடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம். அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமை அதில் தான் விழுந்து போகிறோம். இந்த கீழ்ப்படியாமலே தான் இறைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடுது. ஆக அதை பற்றி நம்ம பேசி முடித்தோம். கடந்த வாரத்தில் இந்த மன்னியாமை மூன்றாவது ஒரு பெரிய தடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னியாமை. இது ஒரு பெரிய தடை மாதிரி தெரியாதான ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையில் நல்லா அவங்க அதிகமாக கற்றுக்கொண்டிருப்பாங்க, விசுவாசத்தை வளர்ந்துருப்பாங்க. ஆனால் ஜெபம் வேலை செய்யாது. அங்கே விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசம் கொடுக்கறது கூட அவங்களுக்கு சரியான அறுவடையை தராது. தேவனுக்காக நீங்கள் கொடுக்குற ஒன்றை நீங்கள் சரி அறுக்க முடியாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு வசனம் வேலை செய்யலான்ற மாதிரி எண்ணம் வந்துடும். இல்லை அங்கே என்ன பிரச்சனைன்றதை பார்த்து கண்டுபிடிக்கணும். மாதிரி வசனம் உண்மை உள்ளது, வசனம் வேலை செய்யறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன் விதைச்ச அறுவடை வரலன்றது பார்க்கணும். விதை செத்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. லேண்டில் எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். லேண்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது. வேறு இடத்துல போட்டால் வளருதில்ல, அது ஏன் அங்கே போட்டால் வளரல. அப்போ அந்த லேண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சரி பண்ணணும். சரி பண்ணால் அது கிளியர் ஆகிடும். அதுபோல் இந்த அவிசுவாசத்தை நீக்குவதற்கு விசுவாசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தை வளர்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும்போது அவிசுவாசம் வெளியே போயிடும். இந்த கீழ்ப்படியாமையை சரி பண்ணுறதுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிப்பது நாம் ஒப்பு கொடுப்போம்னால் அது சரியாயிடும். இது ரெண்டும் நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மன்னியாமை என்பது மற்றவரோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது மற்றவர்களோடு கூட சம்மந்தப்பட்ட விஷயம். அது நம்ம மட்டும் கரெக்ட் பண்ண முடியாது, அவங்களோட சேர்ந்து தான் அதை சரி பண்ண முடியும். அது ஜெபத்தில் ஒரு பிரச்சனையாக நிற்கும். நம்ம கத்திரிக்காய் கொடுக்குற தசமம் காணிக்க கூட நமக்கு சரியான ஒரு அறுவடையை தர முடியாமல் போய்விடும். 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கூட நான் வாசிக்கிறேன். மார்க் 11:25 முதல் 26 வரை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதை ஜெபிக்கிறது,
விசுவாசம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜெபத்தை அப்ளை பண்ணுறோம். இப்போது அந்த அப்ளை பண்ணுற ஜெபம் வேலை செய்யாமல் போயிடுது. ஏன்றதுக்கு இங்கே காரணம் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு, தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்கிறார், இன்னும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த கால பாவத்தையும் நிகழ்கால பாவத்தையும் வருங்கால பாவத்தையும். ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது இந்த மன்னிப்பு தேவன் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரே, இது எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும். தேவன் மன்னிச்சிட்டோன்னா எல்லாம் கிடச்சிருக்கணுமேன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இன்னும் கிடைக்கல மன்னிக்கலன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லாமே ஒரு விதைப்பு அறுப்புங்கிற ஒரு பிரமாணம் வேலை செய்வது போல் தேவன் வச்சுட்டார். அதாவது தேவன் நம்முடைய மிகப்பெரிய பாவங்களை மன்னித்து விட்டார். எப்படிப்பட்ட நபராலும் மன்னிக்க முடியாத என்னுடைய மிகப்பெரிய பாவத்தை தேவன் மன்னித்து அந்த பாவத்தினால் நாம் அடைய வேண்டிய தண்டனைகளை நமக்காக சிலுவையில் அவர் அனுபவித்து நாம் பெற்று வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டு ஒரு அற்புதமான நல்வாழ்வை வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத நல்ல வாய்ப்பை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே ஜெபம் பண்ணுறோம், வசனத்தை கேட்டு விசுவாசத்தை ஜெபத்தில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த மன்னியாமல் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்குது. என்ன பிரச்சனை நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெபம் கேட்டு பதில் வர்றதுக்கு ஒரு தடையாக நிற்குது. நான் உங்கள் மிகப்பெரிய பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, நான் மன்னித்த மாதிரி நீங்கள் மன்னிக்கிறது இல்லை. அதான் எபேசியர் 4:32 பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் இருக்கும். எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை மன்னித்துக்கிறார். கிறிஸ்துவ தண்டிக்கப்படும் போது நீங்கள் தண்டிக்கப்பட்டதாக அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களை அவர் மன்னித்து விட்டார். அங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிச்சான்னு வரும். இதை கொலோசியர் 3:13 பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமாக வரும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல வரும். அங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல வருது. இதை கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜெபம் அப்படியே டவுன் ஆகிடுது. சரி, வேறு என்ன ஜெபம் பண்ணால் சரியாயிடும் பார்க்குறோம், அந்த ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே ஜெபத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு சகோதரன் மேல் நமக்கு இருக்கிற ஒரு கசப்பு, வெறுப்பு, ஒரு விதமான அவரால் ஏற்பட்ட மனகாயங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், அவரால் ஏற்பட்ட பலவிதமான வாழ்க்கையிலே நாம் சந்தித்த பிரச்சனைகள், இதெல்லாம் மனதை விட்டு அப்படியே நீங்காமல் இருக்குது. ஒரு விதமான மனக்கொந்தளிப்பையும் மனக்குமுறல் ஏற்படுத்திகிட்ருக்கு. அதை எங்கே போனாலும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இப்போது ஜெபத்துலேயும் அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக நின்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்டவையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு பெரிய தடையாக அது நிற்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, ஜெபிக்கும்போது இப்போ யாக்கோபு 5:16 பாரசிங்க, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. அதனால் வியாதி வந்துச்சு சரீரத்தில். நான் வந்துடுச்சு சரீரத்தில் வியாதியை வந்துடுச்சு. இப்போ சொல்கிறது வியாதி நல்லா வரதுக்கு கூட இதுதான் ஒரு தடையாக இருக்குது. எதுனாக்கா, உங்களை மன்னியாமல் ஒரு பெரிய தடையாக இருக்குது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்குது. ஜெபம் கேட்க போகிறதுக்கெல்லாம் அது ஒரு தடையாக இருக்குது. இப்போ சரீரத்தில் வியாதி வந்துச்சு, அது கூட போக மாட்டேங்குது. அதுக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னியாமை. யாக்கோபு 5:16 நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுதாக, ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒன்று. நீ செய்கிற ஜெபம் அது சில நேரத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பார்த்தா, உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் அப்படியே அதிகமாக வளர்ந்து போயிருந்தனால நீங்கள் சகோதரனை மன்னிக்காதனால தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை நீங்கள் பெறுவதற்கு அது பெரிய தடையாது. போன முறை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 5 மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 23, 25, 35 வரைக்கும் ஒரு பெரிய சம்பவத்தை வாசித்து காண்பிச்சோம். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஊழியக்காரன் தன்னை கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு ராஜாவுக்கு, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு
ஒப்பாக இருக்கிறது. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு மாதிரி இருக்குதா அது? ஒரு மினிஸ்டர், ஒரு நிதியமைச்சர் மாதிரி, பரலோக ராஜ்யம். எல்லாம் அவர்கிட்ட கடன் வாங்கி போயிருக்கிறாங்க ராஜா கிட்ட. ஒரு உதாரணமாக சொன்ன, ஒருத்தர் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன். அவரால் அதை அடைச்சி தீர்க்க முடியல. அந்த காலங்களில் கடன் வாங்கிட்டு அடைக்க முடியல, பெருந்தொகை கடன் வாங்கிட்டு அடைக்க முடியலன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவனுக்கு அடிமை வேலை செய்து அடிமைகளாகவே சேவை செய்ய வேண்டும். அதுதான் தண்டனை. அடிமைக்கு சம்பளம்லாம் கிடையாது, சாப்பாடு போடுவாங்க, அவ்வளோதான். தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க, எல்லா வேலையும் அவங்க தலைமையில் கட்டுருவாங்க. எல்லாத்தையும் இதான் கண்டிஷனும் கிடையாது. எப்போ வேணும் டைமிங்லாம் கிடையாது. எப்போனாலும் வேலை வாங்குவாங்க, எல்லா வேலையும் அவங்க தலைமையில் கட்ட அடிமை அப்படி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த வேலையை அவங்க செய்யணும், அந்த கடன் அடைச்சி முடிக்கிற வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கிட்ட 10 கடன் வாங்கிட்டார். அப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அங்கே தாளந்துன்னு வரும், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது அப்போ ரொம்ப கெஞ்சினான், எனக்கு மன்னிச்சிருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறார், சரி உன் கடன்லாம் மன்னிச்சிட்டேன் போப்பா, நீ கொடுக்க வேணாம் போ, மன்னிச்சு விட்டுட்டேன், நீ அடிமையாக இருக்க வேணாம் சொல்லி விட்டாச்சு. இப்போது அந்த மன்னிப்பை வாங்கிட்டு வரவன் அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கிட்ட ஒரு 10,000 இல்லை 1000 கடன் வாங்கிட்டான். இவன் மன்னிக்க மனசு இல்லாமல் அவன் தொண்டையை பிடிச்சி நெரிச்சு கொடுத்து அவனை கட்டாயப்படுத்தும் போது அவன் காலில் விழுந்துட்டு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்குறான். இல்லை வேலை மன்னிக்க முடியாது, தூக்கி அவனுக்கு பனிஷ் பண்ணிட்டான், தண்டனை கொடுத்துட்டான். அதை இவனுக்கு மன்னிச்சு விட்டு அந்த இவனுக்கு மேலே இருக்க ஆள் கேள்விப்பட்டு, நான் உனக்கு மன்னிச்சது போல் நீ மன்னிக்காமல் போயிட்டியே சொல்லிட்டு அவனை உபாதிக்கிற இடத்துல உபாதிக்கிறவன் சொன்னால் அப்படியே உபத்திரவப்படுத்துகிறவன், பனிஷ் பண்ணுறவன், எப்போ பார்த்தாலும் அடிச்சு வேலை வாங்குறவன். எகிப்தியரை வேலை வாங்கினான் பாருங்கள். அதுபோல் கொடுமையான சவுக்கடி கொடுத்து அடிமை மாதிரி நடத்தி அவங்கள அப்படியே பயங்கரமாக ரெஸ்ட்டு கொடுக்காம, சரியான சாப்பாடு கொடுக்காம, சரியான எந்த விதமான ஒரு இலைப்பாரத்துக்கு சரியான ஒரு தண்ணி கூட கொடுக்காம அப்படியே ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்குறது. அதான் உபாதிக்கிறவன், ரொம்ப கடுமையாக நடத்துறது. அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டானா, ஒப்பு கொடுத்துட்டானா. அப்போ அதை சொல்கிறாரு, நீங்களும் அவனவன் பாவங்களை, சகோதரன் செஞ்ச பாவங்களை மன்னிக்காமல் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார்னு சொல்லிட்டு அப்படியே வருது 35ஆம் வசனத்தில். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 35ஆம் வசனத்தில் அது அப்படி முடியுது. மற்ற 18:35. இப்போ அது எதுக்கெல்லாம் ஒரு பெரிய தடையாக நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஜெபத்தில் ஒரு பெரிய தடையாக நிற்குது நமக்கு. ரெண்டாவது, காணிக்கை கொடுத்தா அதுக்கு சரியான ஒரு அறுவடை வரமாட்டேங்குது. காணிக்கை தான் கொடுத்துக்கிறோமே தவிர ஒன்றும் அறுவடை வராமல் போயிடுது. அது ஒரு பெரிய தடையாக நிற்குது. அது மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 23-24 வாசிக்கிற பாரு. மத்திய 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. சும்மா அவங்ககிட்ட நீ சண்டை போட்டு மன்னிக்காமல் வச்சுட்டு இங்கே காணிக்கை கொடுத்து ஹாஸ்டல் வந்து நினச்சிக்கிற, அது வேலை செய்யாதுன்றார். அது உனக்கு வேலை செய்யாது. அங்கே சரி பண்ணிட்டு கொடுத்துனா வேலை செஞ்சிடும். அதை சரி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்து நிறைய பேர் கொடுத்து வராமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். அவங்களுக்கு புரியாதது. அதை கரெக்டாக எடுத்து அவங்க புரியாமல் சொல்லிடணும். ஏன்னா சபை எல்லாத்தையும் சரி பண்ணுற இடம் திருச்சபைன்றது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இது ஒரு நாள் கொடுத்துருந்தாங்கிறதுக்கு கொடுத்ததுக்கு வந்தாலே போதும், இது வரைக்கும் ஒன்றும் வரவே இல்லைன்னு தெரிலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் பாட்டு குடத்தில் பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி ரொம்ப வழின்னு பார்த்தா வழியாது. அந்த ஓட்டை அடைச்சாதான் ரொம்ப வழியும். குடம் ஓட்டையாக இருக்குது, நீங்கள் தண்ணியை ஊற்றினே இருக்கிறீங்க, ரொம்ப வழியாது. நீ எவ்வளோ ஊற்றினாலும் ரொம்ப வழி போகிறது கிடையாது. பாத்திரம் நிரம்பி வழியாது. என் பாத்திரம் நிரம்பி, சங்கீதக்காரன் சொல்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாத்திரம் நிரம்பி வழிய மாட்டேங்குது. அப்படியே அடியில் ஓட்டக்கிறதுனால புஷ்ஷுன்னு ஊற்றுற தண்ணிலாம் போயிடுது. எவ்வளோ ஊற்றினாலும் போயிடுது. அது ரொம்ப வழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ஓட்டையை அடைக்கணும், அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். நிறைய கொடுத்துட்டாங்க, ஒன்றும் அறுவடை வந்த மாதிரி தெரியல. என்னன்னு தெரியலனாக்கா இந்த பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணணும். எந்த பிரச்சனைனாக்கா, ஒரு சகோதரன் இடத்துல உங்களுக்கு மனஸ்தாபங்கள், உங்களுக்கு சகோதரன் பேரில் ஒரு குறைபாடுகள்,
இல்லை உங்களுக்கு எதிராக அவர் தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிக்கினே இருக்கிறாரு, எவ்வளோ தான் மன்னிக்கிறது, அளவு கிடையாதா மன்னிக்கிறதுக்கு, நானும் மனுஷன் தானே, ஓரளவு கிடையாதா? அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஒரு நாள் பேதுரு வந்துட்டு இயேசுகிட்ட கேட்கலாம், எவ்வளோ தான் மன்னிக்கிறது, ஒரு லிமிட்டு கிடையாதா? 7 முறை மன்னிச்சு விட்டுடலாமா ஒரு நாளைக்கு? 70 முறை மன்னிச்சு விட்டார். எத்தனை முறை? 70 முறை மன்னிச்சு விட்டுரு. மன்னிக்கிறது உங்கள் சுபாவமா இருக்கட்டும், பழி வாங்காததை நான் பார்த்துக்கிறேன்றார். அதை நான் பழி வாங்குதல், நீ மன்னிக்க எனக்கு வாய்ப்பு விடுற அவனை தண்டிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடுக்குற. என்ன உன் மூலியமாக அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்காது, வேறு வழியில் கிடச்சிடும் உனக்கு. அப்படி விட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான்னு நினச்சிடாதனே. அவன் பாட்டுன்னு தப்பிச்சின்னு போயிட்டுப்பா, நான் பாட்டுன்னு அவன் கொடுக்க தொந்தரவு அனுபவிச்சு அவனை மன்னிச்சு விட்டுன்னு இருக்கணுமா? அப்படி என்ன தானே வருது உனக்கு? என்ன வருது மன்னிக்கணும்னு சொன்ன உடனே? அவன் படத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் அவனை மன்னிச்சிக்கின்னே இருக்கணும். அவர் அப்படியே இலவசமாக மன்னிப்பு வாங்கின்னு போயின்னு இருப்பார். நான் தான் அவனால் ஏற்படுற அவமானத்தையும், அவனால் ஏற்படுற நஷ்டத்தையும், அவனால் ஏற்படுற மனகாயத்தையும் அனுபவிச்சு நொந்து ஒழுங்காக சோறு துண்ணாமல், ஒழுங்காக தூங்காமல், எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண முடியாமல் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கணுமா? இதுதான் என் தலையெழுத்தான்ற மாதிரி நினைக்கிறேன் இல்லையா? உன் நினைப்பு எனக்கு புரியுது. அதுக்காக உன் மூலிமா அவனுக்கு பனிஷ்மெண்ட் வரப்போகிறது இல்லை. அப்படி நீ ஸ்டெப் எடுத்துனா அவங்க மூலிமா உனக்கு வரது நின்றுடும். இந்த சின்ன விஷயத்தை நீ பெருசுப்படுத்தினா பெருசாக கிடைக்கிறது உனக்கு ஸ்டாப் ஆகிடும். இவனை மன்னிக்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் ஒன்று. ஆனால் மன்னிச்சு விட்டுனா அவன் தண்டிக்கப்பட மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. உன் மூலியமா அவனுக்கு எந்த விதமான தண்டனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் உன்னை விதைச்சிருக்கிறான், அவனை அதுக்கான அறுவடை உனக்கு உண்டு. அதுக்கான அறுவடை உனக்கு, நீ அறுவடை கொடுத்துடாத அவனுக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அடிச்சா எழுந்திருப்பான், நான் அடிச்சா எழுந்துக்க மாட்டான். அவன் நீ அடித்தா அவனால் எழுந்து நீ திருப்பி அடிக்க முடியும், நான் அடித்தா அவன் எழுந்துக்கவே மாட்டான். ஒரே இடத்துல கோலியாத்து வந்த மாதிரி, ஒரே ஒரு கூழாங்கல்ல கோலியாத்து கீழே விழுந்த மாதிரி அவன் கதையை நான் முடிச்சிடறேன், நீ கவலையப்படாத, நீ உங்ககிட்டே வராதளவு பண்ணிடுறேன் நான். இதுக்கப்புறம் உன்னை பார்த்தா பயந்து ஓடுவான் அவன், அது மாதிரி நான் பண்ணிடுறேன். நீ பாட்டு அவனை ஒரு அவனுக்கு சலுகை கொடுத்து விட்டுன்னு வரும், சவரேஷன் கொடுத்து விட்டுன்னு நினச்சிட போகிறேன். உன்னை ஏமாலை என்னவோ அவனு புத்திசாலி பண்ணி நினச்சிட போகிறேன். அப்படின்னு நினச்சிடாத. அவனை விதைச்சிருக்கிறான் உண்மைதான், ஆனால் நீ அவனுக்கு அறுவடையை கொடுத்துடாத, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி நீ ஸ்டெப் எடுத்துட்டுனா இப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய மன்னிப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் உன்னுடைய ஜெபத்தில் அது வேலை செய்யாமல் போயிடும். ஜெபத்தில் வேலை செய்யாமல் அது போயிடுது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசிங்க இருக்கிறாங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஏன்னா அந்த வசனம் நான் அப்படி மைண்டில் என்ன தானே தெளிவாக புரியும். எப்படி அது ஜெபத்தில் ஒரு பெரிய தடையாக இருக்குதுங்க. மார்க்கு 11:25-26 வரைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எப்போ ஜெபம்னு வரும்போது ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, வரம் பெற்றவங்களை போய் ஜெபம் பண்ணணும், அங்கேயும் வேலை செய்யாது. அது அங்கேயும் அது வேலை, ஒருவேளை தற்காலிகமாக விடுதலை கிடைக்கலாம், திரும்ப வந்துடும் அந்த பிரச்சனை. தற்காலிகமாக ஒரு விடுதலை கிடைக்கலாம், திரும்பவும் அந்த பிரச்சனை வந்துடும். திரும்ப வந்துன்னே இருக்கும் அந்த பிரச்சனை. ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப பிரச்சனை வந்துடும். ஜெபம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த பிரச்சனை வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டெப் பற்றி தான் பிரச்சனை வராது. அது ஆணி வெறியை பிடிங்கி வெட்டி எரிஞ்ச மாதிரி அது திரும்ப முளைச்சி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை வர்றதுக்கு நிரந்தர தீர்வு உங்களால் கொடுக்க முடியும். வெளியில் போய் நீங்கள் எடுக்கிற தீர்வு தற்காலிகமான தீர்வு தான், நிரந்தர தீர்வு அது கிடையவே கிடையாது. நிரந்தர தீர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். என்னன்னாக்கா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, மார்க்கு 11:25, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? அடுத்தது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை, இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இதை வாசிக்கிறது எல்லாமே நான் பைபிள்லேருந்து இயேசு மேற்கோள் காட்டின வார்த்தை எடுத்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சிட்ருக்கிறேன். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளாக ரொம்ப ஆழமான வார்த்தை. இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும், சரியாக நம்ம படிக்கணும். சிலர் இந்த மன்னிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும்.
ரொம்ப சின்ன விஷயந்தான் இது. சபையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட பல குடும்பங்கள் சபைக்கு வருது. எல்லாரும் சேர்ந்த ஒரு பெரிய காங்கிரிகேஷன் பேர் தான் சர்ச். பல குடும்பங்கள் சபைக்கு வருது. பல குடும்பங்கள் சபையில் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் சில மனஸ்தாபங்கள் வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடலாம். அது உள்ளுக்குள்ளே அப்படியே வளர்ந்துக்கினே வரும். உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கினே வரும். அது ஜபத்துக்கு ஒரு பெரிய தடையாக வந்து நிற்கும். அதை உடனே என்ன பண்ணிடக்கூடாது, பாஸ்ட் நாலேஜுக்கு கொண்டு வரக்கூடாது. பாஸ்ட் நாலேஜுக்கு கொண்டு வர கூடாது. அதை நீங்களே கரெக்ட் பண்ணுங்கன்றார். சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் அவன் தனிமையாக இருக்கும்போது போய் அவனை சந்தித்து அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. என்ன பண்ணு, அதை நீ செய்யாமல் டைரெக்டாக பாஸ்ட்ட வந்துடாத. பாஸ்ட் இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் பாஸ்ட் மனைவி வீட்டு வந்து சொல்கிறாத. சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை சேர்த்து சொல்லிட்டு போகாத. பாஸ்ட்ட சொல்லாதன்னு அதையும் நீ சொல்லக்கூடாது. நீயே சரி பண்ணிடுறாரு. அது என்ன பண்ணு, நீயே சரி பண்ணு. என்ன பண்ணு, அவன் தனித்து இருக்கும்போது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. என்ன பண்ணோம், நீயே போய் அவன்கிட்ட சொல்லது தப்புன்னு. பாஸ்ட் வந்து எடுத்தவனே சொல்லக்கூடாது. பாஸ்ட் நாலேஜுக்கு அதை நீ கொண்டு வருவேன், கொண்டு வரணும். எப்போ கொண்டு வரணும் தெரியுமா, அவன் தனித்து இருக்கும்போது. உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் உன்னால் அதை சகிச்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, பாஸ்ட்டு சொல்லாமல் வேணாம், அவர் நாலேஜ் கொண்டு போவார். அதை நீ என்ன பண்ணு, இல்லை பாஸ்ட் வீட்டில் போய் யாருன்னா வேணாம், அவன் நாலேஜ் கொண்டு போகக்கூடாது. முதல்ல பாஸ்ட்டு மட்டும் தான் பிரச்சனை வரணும். பாஸ்ட் வீட்டில் யார்கிட்டையும் பிரச்சனை போகக்கூடாது. நானே நிறைய விஷயத்தை என் மனைவிட்ட சொல்கிறதில்ல. நானே நிறைய விஷயங்களை என் மனைவிட்ட சொல்கிறதில்ல. குருவி தலையில் வந்து பனம்பழத்தை வைக்கக்கூடாது. பூசணிக்காய் வச்சா நசிக்கணும் குருவி. அது வைப்போம். யார் தலையில் எவ்வளோ லோடு வைக்கணும்னு தெரியும் எனக்கு. யார் தலையில் எவ்வளோ லோடு வைக்கணும்னு, இவங்க இவ்வளோ தான் தாங்குவாங்க, இதுக்கு மேலே இவங்க லோடு இவங்க மேலே வைக்கக்கூடாதுன்னு தெரியும் எனக்கு. நிறைய ஊழிய பாரத்தில் குடும்பத்தில் கொண்டு வரதில்லை. நிறைய விஷயத்தை ஆபிரகாம் அவங்க சாராள்கிட்ட சொல்கிறதில்ல. ஈசாக்க பலியிட்டு சொல்லும்போது சொல்லவே இல்லை. அவரை தாங்க மாட்டான்னு நல்லா தெரியும். அந்த விஷயத்த கேட்டால் எந்த பின்னாலும் அதை தாங்கிக்க முடியாது. இதை சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். குறு கேள்வி நிறைய கேட்பான். கரெக்டாக உங்கள்கிட்ட பேசுனான்னு சந்தேகமாக எதுக்கு என்ன ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். கண்டிப்பாக சொல்லுவான். நான் ஆபிரகாம் ஸ்தானத்துலேருந்து யோசனை பண்ணி சொல்கிறேன். அந்த ஆபிரகாம் ஸ்தானத்துலேருந்து தவிர மனைவிட்ட சொல்லியிருந்தாவன்னு நான் சொல்லியிருப்பேன். இல்லை நான் ஒரு மாதிரி பேசுறீங்க, நல்லா தானே அது நீ உங்கள்கிட்ட கரெக்டாக தான் பேசினாரன், எனக்கு சந்தேகமாக இருக்குது, இன்னொரு போய் ஜோம் பண்ணிட்டு வாங்குவான். அவன் பார்ப்பான், இல்லை இந்த விஷயத்தை இவரை கொண்டு போகவே கூடாது, இந்த விஷயத்த இவகிட்ட கொண்டு போகவே கூடாது, நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அவன் நிறைய விஷயத்த மனைவிட்ட சொல்லலை. அதுபோல் வந்து விசுவாசிகள் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனைன்னு வரும்பொழுது, அல்லது உங்களுக்குள்ளவே உங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது, உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்துக்கும் சபையில் வர மற்ற குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் சரி, அல்லது உங்கள் சபையில் வராத வேறு இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதரோடு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் சரி, அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் அவங்க வேறு சபைக்கு வர ஆளாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரணம் என்னாக்கா, அவன் தனித்து இருக்கும் பொழுது என்ன பண்ணோம், அவனை தனியாக போய் மீட் பண்ணுன்றார். என்ன பண்ணு, யாரையும் கூட சேர்த்துன்னு போத முதல்ல தனியாக போய் மீட் பண்ணு. அவனை கூப்பிட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்ல. அவன்கிட்ட என்ன பண்ணு, தப்புன்னு சொல்லிவிட்டு அவன் கேட்கலனா, சொல்லிவிட்டு அவன் அதை கேட்கலன்னா, அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக பேசக்கூடிய பாஸ்ட் கிடையாது, பாஸ்ட் ஒய்ஃப் கிடையாது, பாஸ்டமாக கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வெல்விஷர், 2 பேர் நல்ல மக்களை காட்டக்கூடிய ஒருதலை பட்சமாக பேசக்கூடிய ஆளை கூட்டின்னு போகக்கூடாது. உங்களுக்கு மட்டும் சாதகம் பேசுகிற ஆளை கூட்டின்னு போய் பஞ்சாயத்து பண்ணவே கூடாது. 2 பேர்னாலும் மக்களை காட்டக்கூடிய ஒரு பொதுவான நபரை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் உங்கள் மேலேயும் அதே அக்கறையை காட்டினா, அவர் மேலேயும் அதே அக்கறையை காட்டினா, அவர் ஒருதலை பட்சமாக பேசுகிற ஆளாக இருக்கக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு சாதகமாகவே பேசுகிற ஆளை கூட்டின்னு போயிட்டு பேசிடக்கூடாது. அவனுக்கு இன்னும் கோபம் வந்து அப்படி பண்ணினாக்கா. 2 பேர் நாளிலும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு பொதுவான ரட்சிக்கப்பட்ட நபரை கூட்டின்னு போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நபர்கிட்ட இந்த அவர் நாலேஜுக்கு அதை கொண்டு
கொண்டு போய்ட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு நல்லா தெரியும், எனக்கு ஒரு நல்லா தெரியும், என்னால் எங்களால் ஜெபிக்க முடியல, ஒருத்தர் பார்த்தாக்கா ஸ்தோத்திரம் பண்ணிக்க முடியல, ஒருத்தர் பார்த்தா ஒரே கசப்பும் வெறுப்புமாக இருக்குது, இதனால் ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது, இதனால் கொடுக்குற காணிக்கை தசம்பாகம் அறுவடை வர மாட்டேங்குது, இதனால் சருத்த வியாதி வந்தால் போக மாட்டேங்குது, பாஸ்ட் ஜெபம் பண்ணாலும் வியாதி நல்லா அந்த நேரத்தில் நல்லா வியாதி வந்துடுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேரும் ஒப்புரவாகி உங்கள் குற்றங்களை அறிக்கையில் நிறைய இருக்குது. முதல் அறிக்கை என்ன பண்ணுறோம்? இயேசுவே கர்த்தர் அறிக்கை பண்ணும்போது பாவத்தை வெளியே வந்துடும். இயேசுவே என்னவெல்லாம் கர்த்தராக இயேசுவை இவன் வாயினாலே அறிக்கையிட்டு பாவத்தின் வெளியே வந்துடும். 2வது அறிக்கை இருக்குது. என்ன அறிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாவம் செய்யும்போது செய்கிற பாவ அறிக்கை. நான் பாவம் செய்கிறேன், நீங்கள் பாவம் செய்யணும்னா அது இன்னொருத்த அறிக்கை பண்ணக்கூடாது, தேவன்கிட்ட அறிக்கை பண்ணணும். யார்கிட்ட? தேவன்கிட்ட அறிக்கை பண்ணணும். உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கையிட்டால், யாருக்கிட்ட? மனுஷங்கிட்ட கிடையாது, பாஸ்டர்கிட்ட கிடையாது, தேவனத்தில் அறிக்கையிட்டால் பாவங்கள் உங்களுக்கு மன்னிது. தேவனிடத்துக்கும் உங்களுக்கு தேவனுக்கு விதமான பாவத்தை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது தேவனத்தை அறிக்கையிட்டு பாவ அறிக்கை. 3வது அறிக்கை இருக்குது. என்ன அறிக்கைன்னா விசுவாச அறிக்கை. தேவனுடைய வார்த்தை நிறைய கேட்குறீங்க, அதை வாயில் பேசுகிறீங்க, அறிக்கையாக சொல்கிறீங்க, பாடலாக சொல்கிறீங்க, ஜெபமாக சொல்கிறீங்க, அதனால் அறிக்கை விசுவாச அறிக்கை. இப்போ 4வது ஒரு அறிக்கை இருக்குது. என்னன்னாக்கா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு. இப்போ தேவனுக்கும் உங்களுக்கும் அதில் பிரச்சனை இல்லை, சபையில் வர உங்களுக்கும் இல்லை இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை, சபையில் வர உங்களுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் பிரச்சனை, இன்னொரு கிறிஸ்தவ மனிதனுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு, ஒரு மனதில் ஒரே வெறுப்பாக இருக்குது, அவரை பார்த்தாலே ஒரு எரிச்சலாக டென்ஷனாக இருக்குது, ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக உணர முடியல. இப்போ அந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணுறா, நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணால் நீங்கள் செய்கிற ஜெபம் பவர வேலை செய்யணும்னு சொல்லப்பட்டு, நீங்கள் பண்ணுற ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் எளியா. ஒரு பேர் தீர்க்கதரிசினாலும் பதில் வந்து நினச்சாத, அவனை ஈக்குவல் கொண்டாந்து நிப்பாட்டிடுறேன், அவன் மழை நெல்லுனா நினச்சி திரும்ப மழை வானம் வந்துச்சு. அதே போல் எளியா என்பது நம்மை போல் பாடல மனுஷனாக இருந்தோம். அது மாதிரி உங்கள் ஜெபம் வேலை செய்கின்றார். இப்போது உங்களுக்கும் இன்னொரு ரட்சிக்கப்பட்ட மனிதருக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும்போது நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனித்திருக்கும் போது அவர்கிட்டயே போய் அதை தப்புன்னு சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்டயே போயிட்டு அது தப்புன்னு சொல்லணும். பாஸ்டர் வரல தப்பு இல்லை, பாஸ்டர்னு சொல்கிறது தப்பு இல்லை. எப்போ வரணும் பாஸ்டர்னாக்கா, உங்களுக்கு எதாவது கவுன்சிலிங்னாக்கா பாஸ்டர் வரணும். உங்களுக்கு ஏதாவது வசன விலங்குகளை புரியல, இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது மனபாரங்கள் இருக்குன்னா மற்றவங்க பிரச்சனை தரக்கூடாது, உங்கள் பிரச்சனை எடுத்து வரணும். உங்கள் பிரச்சனையோ, உங்கள் கணவருடைய பிரச்சனையோ, உங்கள் மனைவியுடைய பிரச்சனையோ, உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை மட்டும் தான் எடுத்து நீ பாஸ்டர் வரணுமே தவிர, உங்கள் சொந்தக்காரங்க பிரச்சனை எடுத்து பாஸ்டர் வரக்கூடாது. அவங்க தான் வரணும். யார் வரணும்? அவங்க தான். நீ பாஸ்டர்கிட்ட எதுக்கு வரணும்? பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் தான் சொல்லிட்டு போகணும். பாஸ்டர் பையனை பார்த்தோ, பாஸ்டர் பொண்ணை பார்த்தோ, பாஸ்டர் மனைவியை பார்த்தோ பிரச்சனை பேசக்கூடாது. அவங்ககிட்ட என்ன பேசணுன்னாக்கா, வந்தால் பாஸ்டர்மா எனக்கு ஒரு டீயை போட்டு கொடுன்னு கேட்கணும், போட்டு கொடுப்பாங்க அவங்க. அது கேட்கலாம் நீங்கள். பாஸ்டர்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பாங்க. பாஸ்டர்மா ஜூஸை போட்டுக்கணும், கண்டிப்பாக ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். பிரச்சனையை அவங்ககிட்ட கொண்டு வரவே கூடாது. நீங்கள் பிரச்சனை யார்ட்ட கொண்டு வரக்கூடாது? பாஸ்டர் மனைவிக்கிட்டேயோ, பாஸ்டர் பையன்கிட்டயோ, பாஸ்டர் பொண்ணுக்கிட்டேயோ பிரச்சனையை கொண்டு வர கூடாது. ஒரு கலெக்டர்கிட்ட போகிறோம், யார் கையெழுத்து வேலை செய்யும்? கலெக்டர் மனைவி கையெழுத்து வேலை செய்யாங்க, கலெக்டரோட பையன் கையெழுத்த வேலை செய்யாங்க, கலெக்டரோட பொண்ணு கையெழுத்த வேலை செய்யாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் யார் கையெழுத்து வேலை செய்யும்? தாசில்தார் ஒய்ஃப் கையெழுத்த வேலை செய்யாங்க, தாசில்தாரோட பையன் கையெழுத்த வேலை செய்யாங்க. யாரோட கை செயல் வாங்குவீங்க? நீங்கள் யாரோட கையெழுத்து வாங்குவீங்க? அவர் கையெழுத்து தாங்க வேலை செய்யும். அவருக்கு எத்தனை வேலை செய்யும்? அதே போல் பாஸ்டர் வரனாக்கா பாஸ்டர் தான் பேசணும். அதை விட்டு வேறு என்ன பண்ணாக்கா அந்த கையெழுத்து வேலையை செய்யவே செய்யாது. அவங்க அன்பை நடத்துவாங்க, உங்களை உங்கள் மேலே இருக்கிற அன்பு நிமித்தமாக உங்களுக்கு அன்பை நடத்துவாங்க. ஆனால் பிரச்சனை அப்படி தான் கொண்டு வரும். எப்போ கொண்டு வரணும்? உங்கள் பிரச்சனை மட்டும்தான். நீங்கள் பாஸ்டர் வரணும், உங்களுக்கு பிரச்சனை வாங்க. உங்கள் கணவரை பற்றி பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்கள் மனைவி பற்றி பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்கள் பிள்ளைங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எல்லா உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் யார் யார் பேர் இருக்கோ அவங்கள பற்றி நீங்கள் பாஸ்டர்கிட்ட பேசலாம். பாஸ்டர் வரும்போது கம்யூனிட்டி எடுத்து உங்கள் ரேஷன் கார்டு எடுத்து பார்த்துட்டு வரணும். நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்து என்ன பண்ணணும்? பார்த்துட்டு இந்த ரேஷன் கார்டில் யார் யார் பேர் இருக்குதோ அதுதான் உங்கள் குடும்பம். உனக்கு 10 சொந்தக்கார இருப்பாங்க, அவங்களாம் ஒத்துன கூடாது. அவங்க வேறு குடும்பம். அவங்க யார்? அவங்க வேறு. உங்கள் ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்குதோ அவங்கள மட்டும் தான் எடுத்துகிட்டு பாஸ்டர்கிட்ட வரணும். உங்கள் கணவரை பற்றி நீங்கள் பாஸ்டர்கிட்ட பேசலாம், தப்பு கிடையாது. உங்கள் பிள்ளைங்களை பற்றி பாஸ்டர்கிட்ட நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. உங்களை பற்றி பாஸ்டர் நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் சொந்தக்காராகவே இருந்தாலும்
சபை அங்கத்தினராக இருந்தாலும் அவங்கள பற்றி பாஸ்ட்டை கொண்டாந்து நீங்கள் பேசவே கூடாது. ஒரு பேசினா அது பிரச்சனை சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது மனஸ்தாபம் அதை வேறு வழியில் பண்ணணும். எப்படி பண்ணால் அவங்க தனித்திருக்கையில் அவங்ககிட்ட டைரெக்டாக போய் அது தப்புன்னு சொல்லணும். என்ன பண்ணோம்? டைரெக்டாக போயிட்டு தப்புன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இன்னமும் அது சரிப்பட்டு வரல, அதனால் என் தப்புன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட டைரெக்டாக, நேரடியாகவே சொல்லி டைரெக்டாக. உன் வார்த்தைக்கு அவன் செவி கொடாமல் போனாள். வார்த்தைக்கு செவி கொடாமல் உங்கள் 2 பேர் மேலும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு பொதுவான நபரை கூட்டிக் கொண்டு போய் அந்த விஷயத்தை பேசி சரி பண்ணும். அப்படியே அந்த பிரச்சனை சால்வ் ஆனால் 3வது ஸ்டெப்பு பாஸ்ட்டை கொண்டு வந்த விஷயத்து. எப்போ அதை சபைக்கு தெரியப்படுத்து. 3வது ஸ்டெப் என்ன பண்ணோம்? யாருக்கு தெரியப்படுத்தணும்? சபையில் எல்லாரும் வச்சுன்னு சொல்லக்கூடாது. அவனை அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற ஆகிடும். அது ஒருத்தன் தப்பே செஞ்சுருந்தா கூட, தப்பே ஒருத்தன் செஞ்சுருந்தா கூட அதை எல்லாரும் வச்சு சபையில் முன்னேறம் என்ன பண்ணக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அவங்க பாஸ்ட்டை நேராக யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லணும். பாஸ்ட் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவார். 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவார். எல்லாரும் வச்சுன்னு அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அது இன்னும் பகையை அதிகமாக்கி விட்டுரும். கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டா மாதிரி ஆகிடும். அது இன்னும் கொஞ்சம் கபகம் பிடிச்சிக்கும். அது 4 பேர் மத்தியில் அவங்க தப்பை கொண்டாந்து சொன்னீங்கன்னாக்கா அது கொஞ்சமாக இருக்கிற கசப்பீரம் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணக்கூடாது? பாஸ்வேர்டு கூட எப்படி சொல்லணுனாக்கா எல்லாரும் வச்சுன்னு சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற அங்கத்தினரெலாம் போனதுக்கப்புறம் ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணும். இல்லை பாஸ்டர் வீட்டுக்கு பாஸ்டர் மனைவி இருந்தால் ஐயா எப்போ வருவார்னு கேட்டு அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரணும். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் நாலேஜ் முதல்ல அது கொண்டு வரணும். அப்போ அவர் பாஸ்டர் பேசணும். பாஸ்டர் ஃபேமிலிக்கெலாம் தப்பு இல்லை. ஆனால் பாஸ்டர் இல்லாதப்போ பாஸ்டர் ஃபேமிலிட்டு பேசக்கூடாது. பாஸ்டர் இல்லாதப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டு போட, இதை பாஸ்டர்கிட்ட சொல்லிடாதீங்க, மிகப்பெரிய தப்பு. அது பாஸ்டர் இல்லாதப்போ அவர்கிட்ட ஃபேமிலியில் பேசுனதே தப்பு. பாஸ்டர் இல்லாதப்போ அந்த பிரச்சனையை அவங்க மனைவிக்கிட்ட பேசுனதே அது முதல்ல தப்பு. பேசிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லி அதோட பெரிய தப்பாக தெரியலையாது? அதோட பொம்பளைங்க வாங்கி நிற்குமா? ஏன் உயிர் தெரிந்த பிறகு முதல் செய்தியை லேடிஸ்கிட்ட சொன்னான் தேவத்தை சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க வாங்கி நிற்காதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஜென்ஸ்கிட்ட சொல்லக்கூடாதா? உயிர் தெரிந்த இயேசு உயிர் தெரிந்த செய்தி யார்கிட்ட சொன்னாங்க தெரியும். யார்கிட்ட சொன்னால் சீக்கிரம் நியூஸ் போவோன்னு தெரியும். யார்கிட்ட சொன்னால் ஒரு விஷயம் சீக்கிரம் பரவணும்னா அதுக்கு மீடியா தேவையில்லை. லேடிஸ்கிட்ட சொல்லிட்டா சீக்கிரம் பரவிடும். சொல்லிட்டு வரது எக்ஸ்ட்ரா சொல்லணும். சொல்லிட்டு கவனம் விட்டு விடாது, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா தான் சீக்கிரம் பரவும். அது இல்லாட்டி பரவாது. ஒரு விஷயம் உள்ள விளம்பரமே இல்லாமல் மீடியாவே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு போய் நினச்சிங்கனாக்கா அது சிம்பிள் ரூட் சொல்கிறேன். லேடிஸ் கிட்ட சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சேர்த்து சொல்லு, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்ககிட்ட எப்போ ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது வெடித்துக்குள்ளாது. ஒரு ஜென்ஸிட்ட சொல்லி பாரு, அவன் சொல்லவே மாட்டான். அதை அவனுக்கு தெரியும், அதை சொல்லக்கூடாதுன்னு. நீ சொல்லி பாருங்க, நீ சொல்லுனோட சொல்ல மாட்டான். அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான். உங்கள் அம்மா போய் கேளு, அவன் கேட்கவே மாட்டான். கம்முன்னு போடுற சொத்து வேலைக்கு போயிட்டு இருப்பான். அவன் கேட்க மாட்டான். உங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் உங்கள் அம்மா பண்ணுகிறான், கேட்க மாட்டான். சரி கேட்குறான் தலையிட அவனை கேட்க மாட்டான். உங்கள் அண்ணன் இப்படிலாம் பண்ணிடுவான், தம்பி இப்படிலாம் பண்ணிடுறான், போய் கேளு. அவன் காதில் வாங்கி பானா கேட்க மாட்டான். அவனுக்கு உங்களுக்கு பயங்கர சண்டை. அவன் நானும் சொல்லிக்கினேங்கிறான், ஒரு வார்த்தையோட கேட்க மாட்டான். அவன் கேட்க மாட்டான். இது அவன் சொல்லி பார்க்கட்டுமே, உங்கள் அப்பா அது மேலே பண்ணாரு உடனே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவன் மூட்டையை தூக்கின்னு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. எவ்வளோ குயிக்காக பவர் வேலை செய்து போகிறாரு. அப்போ என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பிரச்சனை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாக்கா உங்கள் ஜபத்துக்கு பிரச்சனை வந்து அதுக்காக சொல்ல வரும். அது உங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒழுங்காக வராது. நீங்கள் கொடுக்குற அறுவடை முதல்ல காணிக்கை வச்சுருன்றாரு. வச்சுட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு இதை கொடுப்பா உனக்கு அறுவடை வரும், இதை கொடுத்தனா அறுவடை வரும். அப்படியே போய் போட்டுறாதப்பா. முதல்ல அது ஓரம் வச்சுட்டு போயிட்டு டிராக்டரோ இல்லை ஏறு மாடு கொண்டாந்து அந்த நிலத்தை நல்லா உழுதுட்டு அதை சேடை ஓட்டு அப்புறமா போடு விளையும். அப்படியே போட்டுனா பிரயோஜனம் இல்லை. அப்படியே போட்டுட்டுனா அந்த முள்ளுலையும் பொதர்லையும் கொண்டு விதையை போட்டுட்டுனா வளரவே வளராது. என்ன ஓட்டினதுக்கு சேடை ஓட்டணும். உங்கள் கிராம பாஷையில் பேசுகிறேன். அது உழுதுனா பண்ணோம். அது அப்படியே நல்லா அந்த டிராக்டரில் அந்த மாட்டின அந்த ஏற்கலப்பை பூட்டி நல்லா கோடு கோடாக போட்டு அந்த நிலத்தை நல்லா கீறி அந்த தண்ணியை நல்லா விட்டு
அதை நல்லா சேராக்கி அதுக்கப்புறமா அதை போட்டோன்னா அது நல்ல விளைச்சலை கொடுத்துடும். எடுத்தோடனே எடுத்து போட்டுட்டுனா இது வளராது. இதனோட சத்தெல்லாம் அங்கே இருக்கிற மூணுபோத்தர் எடுத்துகிட்டு அது வளர்ந்து நிற்கும். ஆனால் போட்டுறாத, உன் காணிக்கை வச்சுட்டு அந்த லேண்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் காணிக்கையை நீ விதைச்சினா உனக்கு சூப்பரான அறுவடை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அப்போ சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் சகோதரன் பேரில் உங்களுக்கு ஒரு குறைபாடு வந்துடுச்சுனாக்கா அதை முதல்ல நீங்கள் போய் பேசி அதை கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உங்கள் 2 பேர் நல்ல அக்கறை காட்டக்கூடிய ஒரு பொதுவான நபரை கூட்டிகிட்டு போய்ட்டு பாஸ்ட்டு கிடையாது, ஊரில் சபையில் இருக்கிற ஆளாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பந்தமாக கூட இருக்கலாம், 2 பேர் நல்லா அக்கறை காட்டக்கூடிய பொதுவான மனுஷராக இருக்கணும். அவர் ஒருதலை பட்சமாக பேசக்கூடிய ஆள் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்டயும் உங்கள் மேலேயும் ஒரு அக்கறை காட்டுற நபராக இருக்கணும், அவங்க மேலேயும் அக்கறை காட்டக்கூடிய உங்கள் நலனிலும் அவர்கள் நலனிலும் 2 பேர் நலனிலும் பொதுவாக அக்கறை காட்டக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஆளை, சரியான ஆளை நீங்கள் பிடிச்சின்னு கூடி அந்த விஷயத்த பேசணும். அப்படியும் பேசி அது சரிப்பட்டு வரணும்னா அதை பாஸ்னாலஜி கொண்டு வரணும். 3வது ஸ்டெப்பு, பாஸ்ட்டை கூப்பிட்டு பேசியும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும், சபைக்கு கிடையாது பாஸ்ட்டு கிடையாது, அவனுக்கு கரைப்படுறது பாஸ்ட் தேவை அவனுக்கு, இல்லாட்டி அவன் உருப்படாமல் போயிடுவான். அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் மாயக்காரனை போலவும் இருப்பானாக. யாருக்கு? நீ அதுக்கப்புறம் அவன்கிட்ட வச்சுக்காதன்றார். முதல்ல தனியாக பேசிப்பார். அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாக்கா 2 பேர் நாளும் அக்கறை காட்டக்கூடிய ஆளை வச்சு நீ பேசிப்பார். அதுக்கும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாக்கா பாஸ்ட் நாலேஜ் கொண்டு வா. பாஸ்ட்டு கூப்பிட்டு பேசுவார். பாஸ்ட்டு பேசி அவன் ஒபே பண்ணலன்னா அவனை கண்டுக்காமல் விட்டுரு, அவன் பேச்சுப்பா, உங்கள் ஜெபம் வேலை செய்யும். ஏன்னா நீ ஸ்டெப்பு எடுத்துட்ட, ஸ்டெப்பு அது கரெக்டாக எடுங்கன்னு சொல்ல வரேன். எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் ஜெபம் பண்ணிட்டு வேலை செய்யாது, ஜெபம் வேலை செய்யாது. காணிக்க வேலை நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு கேட்டு ஒருவருக்காக ஒரு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணாக்கா ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பவராக உங்கள் ஜெபம் வேலை செய்யணுனாக்கா இந்த மன்னியாமை கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் எப்படி முதல்ல மன்னிச்சு விட்ருங்க. அவரை என்ன பண்ணுங்க, எப்படி மன்னிச்சு விட்ருது, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்த உடனே அப்படியே கடுகு போட்டால் புரிகிற மாதிரி முகம் இருக்கக்கூடாது. வேறு எப்படி சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம்? நானும் எவ்வளோ டீசெண்டாக சொல்லி பார்க்குறேன். மனுஷனை சொல்லிவிட்டு அவர் பார்த்த உடனே அப்படியே பாடி லாங்குவேஜெலாம் மாறிடுது. அவள்லாம் நல்லா இந்த முகம், ஆளை பார்த்த உடனே அந்த கண் அசைவுகள், முகபாவனைகள், இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே எல்லாமே மாறிடுது ஃபுல்லாகவே. அப்படி மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருக்குன்னா அதுக்கு வழி இருக்குது. உடனே மாறிடாது. அது என்ன பண்ணோன்னாக்கா கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல். கிறிஸ்து என் பாவத்தை எப்படி மன்னிச்சார்னாக்கா, என் பாவத்தை மன்னிச்சதுக்கப்புறம் நைட்டு போகணும் அதே பற்றி சிந்திச்சுட்டு இல்லை, அப்படியே கடல் நாளத்தை தூக்கி போட்டார். அது முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டார். இப்போது தேவன் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி நம்மளால் ஒருத்தரை மன்னித்து ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக ஈஸியாக? அது சொல்லுங்கள் பாலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள் தேவனை மன்னிச்சனை ஏற்றுக்கினாரு, அது தேவனுக்கு கஷ்டமாக ஈஸியா? தேவனுக்கு எனக்கு அது கஷ்டமாக ஈஸியா? எனக்கு அது கஷ்டமாக ஈஸியா? என்ன எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. எனக்கு கஷ்டங்க ரொம்ப, அது எனக்கு அது ரொம்ப கண்டிப்பாக கஷ்டம். அது அவருக்கு நேச்சர். அது தேவன் அன்பாகவே இருக்கிறான்றது நேச்சர். அது சூரியன் ஒளி கொடுக்குன்றது நேச்சர். ஆனால் சந்திரன் சூரியன்றது ஒளியை வாங்கி தான் கொடுக்கும். நேச்சரை கொடுக்கவே கொடுக்காது. சந்திரன் ஒளி கொடுக்கும். அது எங்கேருந்து வாங்கி கொடுக்கும்? சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி தான் கொடுக்கும். ஆனால் சூரியன் எதையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நேச்சராக ஒளி கொடுக்கும். நேச்சர். அது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதோடைய நேச்சர். அந்த தன்மையிலேருந்து ஒரு மாறாதவர். அவர் அன்பாக தான் இருப்பார் அவர். ஆனால் நான் அன்பாகவே இருப்பேன்னா நம்ப முடியாது. நான் அந்த அன்பை அவர்கிட்ட வாங்கி, தேவ அன்பு உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதை வாங்கி அதை மக்கள்கிட்ட கொடுக்குற நபராக இருக்கிறேன். அந்த அன்பை சந்திரன் எப்படி சூரியன்கிட்ட வாங்கி வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குதோ, அதே போல் நாம் இந்த தெய்வீக அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு உள்ளத்தில், அந்த தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த தெய்வீக அன்பு நம்மள்ட்ட சுயநல அன்பு கிடையாது. தேவனுடைய அன்பு. அது தேவன் எப்படி மன்னிச்சாரோ அப்படி மன்னிக்கிற அன்பு. தேவனுடைய மறந்துட்டார் அப்படி மறந்துடுற அன்பு. தேவனுடைய ஏற்றுக்கிற அப்படி ஏற்றுக்கிற அன்பு. தேவனை மன்னிச்சாரா, நான் மன்னிச்சுட்டு நைட்டு போகல டென்ஷன் ஆகிடும் இல்லை, அதே நினச்சி என்னோடய தப்பு போய் யார்ட்டையும் சொல்லி வர்றதில்லை. நான் திரும்ப ஜபம்னு வரும்போது அன்றைக்கி நான் தப்பு பண்ணி சொல்லி பழி வாங்குறதில்லை. அப்படியே மன்னிச்சு விட்டுறாரு. நைட்டு போகல அதை நினச்சிடுறதில்லை. அடுத்த முறை பாவம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு.
திரும்ப ஹெல்ப்னு வந்த உடனே பண்ணிடுறாரு. அது நான் தப்பு பண்ணி அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதில்ல, அவன் ஹெல்ப் அவரு பண்ணிடுறாரு. அப்படி பண்ணுன்றார். இப்போ தேவனுக்கு அது ஈஸி, நமக்கு ஏன் கஷ்டம்? உலகத்தில் இருக்குது, ஏன் கஷ்டம்? இப்போது நம்ம வந்து ஒருத்தட்ட பழகும்போது அவங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுன்னு நம்ம பழக மாட்டோம். அவங்களுக்கு இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது, பெரும்பாலும் அதை அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் அதை அவங்க காட்டிக்கவே, ஒரு நேரம் வரும்போது அது வெளியே வரும், அந்த சுயரூபம் அவங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இவருக்கிட்டே எவ்வளோ நாள் நான் இப்படி பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஒரு நேரம் வரும்போது அவங்களுக்கு இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஐயோ இப்படியே பட்டாலா இவருன்னு. ஆனால் தேவனுக்கு என்னுடைய இன்னொரு முகமும் தெரிஞ்சு தான் இடம் பழகிறார். அவர் சர்வ ஞானி. அவர் யார்? அவர் என்கிட்ட பழகிறதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லை, என்னை தெரிஞ்சுக்கின்னு தான் பழகிறார். அவர் என்னை தெரிஞ்சுக்கின்னு தான், என்னுடைய பலவீனம் ரெண்டுமே அவருக்கு தெரியும். என்னுடைய நல்ல குணமத்தையும் என் கெட்ட குணமும் தெரியும். நீங்கள் ஒருத்தர் நல்ல குணத்தை மட்டுமே பார்த்துருப்பீங்க, திடீர்னு அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் முளைச்சி வரும்போது உங்களுக்கு அவங்களோட செட் ஆகாமல் போயிடும், அவங்கள மன்னிக்கிறதுக்கு கஷ்டமாகிடும், அவங்க ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாகிடும். ஏன்னாக்கா தேவனுக்கு எப்படி அது ஈஸியாக, எனக்கு தேவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நேசிக்கிறார். இவன் கெட்டவன் தெரிஞ்சே நேசிக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மில் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். அவன் துரோகின்னு தெரிஞ்சு தான் நன்மை செய்கிறார். அவன் என்ன நன்றி இல்லாதவன் தெரிஞ்சு தான் நன்மை. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், சர்வ ஞானி அவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுடைய கெட்ட குணம் தெரியாதவருக்கும் பழகிட்டு இருப்போம். கெட்ட குணம் தெரிஞ்சுன்னா அவன்கிட்ட பழகத்தை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். தெரிஞ்சாலும் பழக பண்ணுறார். என் அன்பை நீ காட்டு, நீ கெட்டவன் தெரிஞ்சு நான் அவன்கிட்ட அன்பை காட்டணும்ல, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, நீ சரியில்லை ஸ்டாப் பண்ணிட்டேன், இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறேன் ஒன்று. நீ சரீரம் உடனே முன்னாடியே தெரியும், உனக்கு பாவத்தை பற்றி அறிவறதுக்கு முன்னாடியே நீ உன் பாவத்தை பற்றி அறிவு நீ பாவத்தை செய்யணும்னு தெரியும்பான்றார். உன் தாயில் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிஞ்சிருக்கிறேன்றார். உனக்கு பாவத்தை பற்றி தெரிஞ்சு முன்னாடி உனக்கு பாவத்தை பற்றி தெரியும், அந்த பாவத்தை இந்த டைமில் நீ செய்வேன், அதனால் நீ பாதிக்க கூட எனக்கு முன்னாடியே தெரியும்பா, தெரிஞ்சு தான் நான் நேசிக்கிறேன். பேதுரு மறுதளிப்பான்னு தெரிஞ்சு பேதுரு இயேசு நேசிச்சார். யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு ஸ்நேகிதனே அப்படின்னாரு. காட்டி கொடுத்த பிறகும் ஸ்நேகிதனே அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டான், ஸ்நேகிதனே அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு தெரியும் இவனுடைய வீக்னஸ்ஸான்னு தெரியும் ஆண்டவர். நான் பெரும்பாலும் மக்கள் அவங்க வீக்னஸ் நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க, அவங்களோட ப்ளஸ்ஸை மட்டும் தான் காட்டுவாங்க. அவங்க மைனஸ் நம்மகிட்ட காட்டவே, அவங்க மைனஸ் தெரிஞ்சுன்னா நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணுறோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனால் தெரியாது, உன் மைனஸை நீ சொல்லாமலே எனக்கு தெரியுமா, நான் நீ பயந்து ஓட்டுறாத, நான் அவனை சேர்த்துக்கிறேன்றாரு. உன் மைனஸ் உனக்கு தெரிய வரும்போது என்ன எப்படி ஓட்டுறாது, உன் மைனஸ் தெரிஞ்சு தான் நான் உன்னை நேசிக்கிறேன். வீக்னஸ் பாயிண்ட்டு தெரிஞ்சு தான் நான் உன்னை நேசிக்கிறேன். அதுபோல் மக்கள் கொடூரமானவர்களாக இருந்தாலும் இடத்துல அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டுமானால் தேவனை பாருங்கள். சரியில்லைனாலும் என்னை நேசிக்கிறார் அவர். நான் சரியாக இல்லைன்றதுனால சரி இப்போ நான் இதுக்கப்புறம் சரியாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நேசிக்கிறார். இதுக்கப்புறமும் ஒரு முறை தப்பு பண்ணிட்டா தப்பே பண்ண மாட்டேன்னு அர்த்தமா? கேரண்டி இருக்குது அதுக்கு? அவருக்கு தெரியும், திரும்ப பண்ணுவேன் அவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நேசிக்கிறார். அதே போல் ஒரு முறை வந்து தவறு செஞ்சுட்டா மன்னிச்சு விட்ருவேன், 7 முறை தவறு செஞ்சால் மன்னிச்சு விட்ருவேன், 8வது முறை 7 முறைன்றார் அவர். எத்தனை முறை? ஒரு நாளைக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை வரும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 7 49 490 முறை வரும் ஒருத்தர் மன்னிச்சுனே இருக்கிறது. 24 ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணிங்கனாக்கா 3 நிமிஷத்துக்கு ஒரு மன்னிச்சுனே இருக்குன்றாரு. அப்போ மன்னிக்கதும் சுபாவமாக இருக்கட்டும், நீ அவன் மேலே ஸ்டெப்பே எடுக்காத, அவன் மன்னிச்சு விட்டுரு. இல்லை அவனை கரெக்ட் பண்ண நினச்சினாக்கா அவன்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசிப்பார், அவன் சரி பண்ணலாம் விட்டுரு, நீ அவனை மன்னிச்சு விட்டுரு. அவனால் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் மன்னிச்சு விட்டுரு, உன் ஜெபம் சூப்பராக வேலை செய்யும், நீ நல்லா வருவேன். அவன் தப்பிச்சினான் நினச்சிடாத, வேறு இடத்துல மாட்டிக்குவான். தப்பிச்சினான் மட்டும் தப்பு கணக்கு போட்டுறது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிக்கணும், அவ்வளோதான். இடம் தப்பிச்சிக்கனா நீ பிசாசுடன் தப்பினதுக்காக நீ அவனை தப்பிக்க விட்டுருக்கிற. இல்லாட்டினா போனால் உபாதிக்கிறவன் யார்? இப்போ பிசாசு. மக்களை வியாதி கொண்டு உபாதிக்கிறவன், தரித்திரத்தை கொண்டு உபாதிக்கிறவன், அதே போராட்டம் கொண்டு உபாதிக்கிறவன், பிசாசுங்க வாழ்க்கையில் குறுக்கிடும்போது அப்போ தேவன் பார்க்குறாரு. அவன் சொல்கிறான், நீ அவனுக்கு மன்னிச்சிட்ட, ஆனால் இவன் அவனை மன்னிக்கலையே, ஆனால் நான் இங்கே வழி இருக்குது, இவன் வாழ்க்கையில் போய் இவனுக்கு வியாதி கொடுக்கறதுக்கு எனக்கு வழி அவன் தந்து வச்சுட்டு இருக்கான். ஆனால் நான் போவேன், அவன் வியாபாரத்தெல்லாம் நஷ்டமாக்குவேன், அவன் வருமானத்தெல்லாம் கெடுத்து விட்டுருவேன், அவன் உடம்புல வந்து வியாதியை உண்டாக்கிடுவேன், அவன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விட்டுருவேன்.
ஏன்னா அவன் ஒரு வழி வச்சுருக்கிறான், எனக்கு அவன் வழியை வச்சுருக்கிறான். இப்போ அந்த வழி அடைக்கிறது தான் இங்கே வந்துருக்குறோம். இங்கேருந்து தெளிவாக எடுத்து போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோம்னாக்கா சபை வந்து சீர்படுத்துகிற இடம், ஒழுங்குபடுத்துகிற இடம், ஒருத்தர் உருவாக்குகிற இடம். ஜெபம் ஏன் வேலை செய்யாமல் போயிடுது? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நான் தேவனுடைய வார்த்தை மூலமாக அனைத்து அறிந்திருந்தாலும் அதை பெற்று அனுபவிப்பதுக்கு தடையாக இருக்கிறது. முதல் அவிசுவாசம், ரெண்டாவது கீழ்ப்படியாமை, மூன்றாவது மன்னியாமை. இது மூணுத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் நம்மளே பண்ணிடலாம். எதை? இந்த விசுவாசத்தை வளர்ந்தால் அவிசுவாசம் போயிடும். கீழ்ப்படியாமல் நம்ம உணர்ந்து மனதோம்னா கீழ்ப்படியாமல் போயிடும். ஆனால் மன்னியாமட்ட அடுத்தவனோட சம்மந்தப்பட்ட விஷயம், அது அடுத்தவனுடைய சம்மந்தப்பட்ட ஒன்றா அவனை மன்னிச்சு விட்டுரு, உன்னால் ஜீர்ணிக்கு மேலே போய் தனியாக கூப்பிட்டு பேசிட்டு அப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கலனாக்கா 2 பேர் மேலே வெல்விஷராக இருக்கிற ஒரு ஆளை கூட்டு போயிட்டு 20 நாள் அக்கறை காட்டக்கூடிய ஒரு வெல்விஷரை கூட்டு போயிட்டு நீ பேசிப்பார். அப்படியும் செட் ஆகலாம். பாஸ்டர் எப்போ இருக்காருன்னு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாஸ்டர் வந்து பேசாது. சர்ச்சில் தான் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பாஸ்டர்லேருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி கிடைக்கும், டீ கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும். எந்த ஒரு ஆலோசனையும் கிடைக்காது. தவறி சொல்லிடாதீங்க, அதுதான் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா. பாஸ்டர்கிட்ட வந்தீங்கன்னாக்கா உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்டர்லேருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா டீ மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, சாப்பிட வேணுமா, சாப்பிட்டு போகலாம். உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அங்கே கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னாக்கா நீங்கள் பாஸ்டரை பார்த்து மீட் பண்ணி சொல்லுங்கள். எப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல தனியாக மீட் பண்ணி பேசிவிட்டு, அதுக்கு செட் ஆகலைன்னா ஒரு வெல்விஷரை வச்சு பேசிவிட்டு, அதுக்கும் செட் ஆகலைன்னா 3வது நடவடிக்கை தான் பாஸ்டரை வச்சு பேசணும். வச்சு பேசியும் செட் ஆகலைன்னா பாஸ்டர் வார்த்தைக்கும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலனாக்கா அவனை கண்டுக்காமல் விட்டுட்டு மன்னிச்சு விட்டு போய்டும். ஜெபம் நல்லா வேலை செய்யறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஜெபம் வேலை செய்ய நீ ஷைனாக மேலே வந்துகிட்டே இருப்பேன். அவன் உணர்ந்துருவான், ஐயோ நம்ம தெரியாதனமே இவனை பகச்சிக்கணுமே. நேரம் 10 பேர் கூட்டின்னு வருவான். வந்துட்டு உனக்கு நான் நன்மையே செய்து என்ன செஞ்சு ஒரு தீமையும் உங்களுக்கு செய்யாமல் உன்னை அன்பாய் நடத்தினது. அப்படியே நடத்தினான் அவன், அப்படியே நடத்தினான். நீங்கள் எனக்கு தீமை செய்யாமல் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யாரோட கூட அப்போ கர்த்தர் ப்ளஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் வந்துடுவான், திரும்பி மனம் தெரிஞ்சு வந்துடுவான். இவ்வளோ ஸ்டெப் எடுத்துகிட்டு அவன் திருந்தலைன்னா உன் ஜெபம் சூப்பராக வரைச்சி நீ மேலே வந்துருப்பா டாப்பில். அப்போ உணர்ந்து வந்துடுவான், ஐயோ இவனை பகச்சு நம்மளால் வாழ முடியாதுப்பா, இதுக்கப்புறம் இவனை பகச்சிக்கின்னு வாழவே. அவன் கரெக்டாக ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடந்துட்டுருக்கிறான். இப்போ அவனை பகச்சவன் நம்ம என்ன பண்ணுவோம், வாழவே ஒழுங்காக போய் என்னோட சமாதானமாக தான் ஒழுங்குபட்டு வரும். அப்போ தான் நாமளும் நல்லா இருக்க முடியும், அவனை நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நேரம் அவனே வந்து உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் நீ பண்ண அவனை சட்டை பண்ணல, இப்போ அவன் வரும் அவங்ககிட்ட 10 பேர் கூட்டுக்குன்னு. அப்புறம் அவனை கூட்டு வீட்டில் உட்கார வச்சு அப்போ நல்லா ஆக்கி வச்சு விருந்து கொண்டாடி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படி தான் பண்ணான் ஈசாக். என்ன பண்ணால் அவளை தங்க வச்சு அந்த அபிமெலேக்கு ராஜாவையும் அவன் கூட வந்த சேனாதிபதியும் தங்க வச்சு அவனுக்கு விருந்து கொடுத்து உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டான். இதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போன்னு அனுப்பிச்சி விட்டான். அதுபோல் இந்த 3 ஸ்டெப்பை எடுத்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கண்டுக்காமல் விட்டுட்டு நீ பாட்டு கர்த்தர் வழி நடக்கிற வழியை பாரு. அப்படி கர்த்தர் வழி நடந்தனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் கண் முன்னாடியே கர்த்தரை ஆஸ்வதிப்பார். நீ தொட்டதெல்லாம் தொலங்கும், நீ தொட்டதெல்லாம் அப்படி தான் ஈசாக்கு தொட்டதெல்லாம் அவன் தோன்றதெல்லாம் தொலைவ தண்ணி வருது, மற்றத்தில் வரமாட்டேங்குது. நீ தொட்டதெல்லாம் தொலங்கும், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் ஆஸ்வதிச்சிருவார். அதுக்கப்புறம் அவன் பார்ப்பான், ஐயோ அவன் ஆரம்பத்தில் வந்து நம்மகிட்ட பேசி பார்த்தான், அவன் நம்ம தான் ஒழுங்கு அவனை ரெஸ்பாண்ட் பண்ண விட்டோம். இப்போ அவன் எங்கேயோ போயிட்டான், டாப்பில் எங்கேயோ போயிட்டான், ரொம்ப உயரத்தில் போயிட்டான் சிகரத்தில். ஆனால் இப்போ நம்ம எங்கேயோ டவுனில் இருக்கிறோம். இப்போ ஆனால் நம்ம ஒன்று பண்ணிக்கலாம், என்ன பண்ணலான்னா இதுக்கப்புறம் அவனால் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அதனால் போயிட்டு நேராக அவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் நமக்கு சரியான வழின்னு சொல்லி உணர்ந்து அவனே உங்கள்கிட்ட சமாதானம் ஆகிட்டு போயிடுவான். இது 3 ஸ்டெப்பும் எடுத்து எதுவும் பண்ணால் கர்த்தர் ஸ்டெப் எடுப்பார். 4வது ஸ்டெப்பு நான் அடுக்கிறமான்றாரு. என்ன ஸ்டெப்பு தெரியுமா? அவனை அடிக்கிறது கிடையாது, அவன் முன்னாடி அவனை உயர்த்துறது. அவன் முன்னாடி இப்போது எனக்கு ஒருத்தன் பிடிக்கலனாக்கா அவனை கர்த்தரை அடித்து போகிறது நல்ல ஸ்டெப்பா, இல்லை அவன் முன்னாடி அவனை உயர்த்துறது நல்ல ஸ்டெப்பா? ஒரே கர்த்தரை அடிச்சிட்டாருனாக்கா அவனுக்கு கர்த்தருடைய அன்பு இருக்குது. அடுத்த முறை நானே போய் அவனை உதவி பண்ணிவிடுவேன். அவன் பாவமாக அவனை பார்த்தா அப்படின்னு அவனை பார்த்தா அந்த கர்த்தரை நான் தானே வெளிப்படுத்திடுவேன். கர்த்தரை அவனை அடிக்க மாட்டேன் பாரான்னு அவன் முன்னாடி உன்னை பயங்கரமாக உயர்த்திடுறேன். அவன் முன்னாடி உன்னை பயங்கரமாக அது வந்து அடியோட மோசமாக இருந்தான், வயிறஞ்சே செத்துருவான். அடித்தா கூட தாங்கிப்பான், அது அடியோட மோசமாக இருந்தது. உன்னை எவ்வளோ கேவலமாக நினச்சானோ அவன் வயிறஞ்சே சாவரமாக நான் பண்ணிடுறேன். உன்னை முன்னாடி ஒன்று அவன் கொண்டு வந்து காம்ப்ரமைஸ் ஆகினால வயிறஞ்சு செத்துன்னு வேறு வழியே கிடையாது. அவன் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகிடுவான். இல்லை காலம் ஃபுல்லாக அவன் வயிறஞ்சு அவஸ்தைப்பட்டுக்கின்னு இருக்கணும், நேரம் இல்லை.